சீமாவும் தேவிகாவும் பாதாள உலகத்தில் போய் சேர்ந்திருப்பாங்க. அம்மா தாயே, சீமாவுக்கு அங்க எந்த ஆபத்தும் இல்லை. அம்மா தாயே, என்ன சீமாவோட சிலை திடீர்னு இப்படி கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு? அப்படின்னா சீமா மறுபடியும் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அம்மா தாயே, ப்ளீஸ் சீமாவுக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏதாவது செஞ்சாகணும். 5 நிமிஷத்துக்குள்ள சீமாக்காவை காப்பாத்தலைன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கடவுளே, நான் தான் உடனே ஏதாவது செஞ்சாகணும். சீமாவுக்கு பாதாள உலகத்துல சக்தி கிடைக்கணும். ஆனா என்ன பண்றது? உங்களுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. அம்மா தாயை காப்பாத்துங்க. சீமாக்கா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுக்கா. தைரியமா இருங்கக்கா. துர்க்கம்மா, எனக்கு எதுவும் ஆக விடாதீங்க. என்னோட வாக்க காப்பாத்தியே ஆகணும். எனக்கு சக்தி கொடுங்க. நான் பாத்தாள லோகத்தை காப்பாத்தி ஆகணும். தேவிக்காக அவளோட உரிமையை திரும்ப கொடுக்கணும். எனக்கு உதவி செய்யுங்கம்மா. எனக்கு சக்தி கொடுங்க. இரும்புதான் இரும்ப வைக்கும். அதனால அந்த தீய கருப்பு நிழல விரட்ட உங்களோட புனிதமான இந்த சாம்பிராணி புகையை நான் பயன்படுத்த போறேன். அம்மா தாயே, நீ சீமாவுக்கு எதுவுமே ஆக விட்டுறாதீங்க. அம்மா தாயை காப்பாற்ற. ஏதோ பூஜை பண்ணிருக்காரு. அது அக்காவுக்கு சரியாயிடுச்சு. ஷர்மிளா சொன்ன